வணக்கம் நேர்களே. பல்வேறு கோயில்களை பெருந்தச்சராக இருந்து கட்டிய கலைச்செம்மல் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களை நம் விருந்தினர் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் நாம் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார் சொல்லுங்க, மரபு கட்டிடக்கலையோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு சார்? அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் மரபு கட்டிடக்கலையானது எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றியும் பகிர்ந்துக்கங்க. இந்த மாமல்லபுரத்தில் அரசினர் சிற்ப மற்றும் கட்டடக்கலை கல்லூரின்னு 1957 துவக்கப்பட்டதுங்க. அந்த கல்லூரி வந்த பிறகுதான் இந்த சிற்ப கட்டடக்கலையானது நிமிர்ந்து நின்றுச்சின்னு சொல்லலாங்க. அங்கே ஒரு என்ஜினியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இக்காலத்து மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், ஆர்கியாலஜி படிச்சிருக்கிறோம், டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கிறோம், ஆகமம் படிச்சிருக்கிறோம், சங்கீதம் படிச்சிருக்கிறோம், நாட்டியம் படிச்சிருக்கிறோம், சர்வேயிங் படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு நல்ல படிப்புகளை எல்லாம், நல்ல சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் அந்த கல்லூரியில் நாங்கள் படித்தோம். நானும் அதனுடைய முன்னாள் மாணவன் தான். அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு வெர்சட்டாலிட்டி என்று சொல்வார்கள், அதாவது ஒரு பரந்த விஷயங்கள் தெரிவதற்கு நமக்கு ரொம்ப உந்து சக்தியாக இந்த கல்லூரி படிப்பு இருந்துச்சுங்க. இது ஒரு பெரிய புரட்சி என்று சொல்லலாம். இந்த கல்லூரி வருவதற்கு முன்னர் எப்படி இருந்ததுன்னு கூட நீங்கள் அறிய வேண்டும். இந்த சினிமா கலைஞர்களை எல்லாம் சிற்பங்களாக செய்தது இந்த கல்லூரி வருவதற்கு முன்னர். இறுதிக்கட்டம் கலை காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்த காலம். 10ஆம் நூற்றாண்டினுடைய கலையும் கட்டட அமைப்புகளும் நாம் தொடர்ந்து பராமரித்து அவைகளை நாம் பாதுகாத்து அந்த நெறிமுறைகளை எதிர்காலத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கட்டட கல்லூரியானது துவக்கப்பட்டது. அதன் மூலமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலகளாவிய ஆலயங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அது மிகப்பெரிய வெற்றி. என்ன இருந்தாலும் பல்லவர் கால கட்டடக்கலையோ, அந்த திரௌபதி ரதம் என்று சொல்லுவோம், தர்மராஜ ரதம் எல்லாம் பேர் சொல்லுவோம், அந்த அமைப்பு முறைகளை எல்லாம் செய்வதற்கு இன்றும் நாங்கள் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். காரணம் என்னவென்றால், அவைகள் இலக்கியங்கள் என்று சொல்லலாம், கவிதை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய உச்சல நிலையடைந்த அந்த மாமல்லபுரத்தினுடைய கலையை நாம் ரிப்பீட் பண்ணுவது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. இமிட்டேட் பண்ணுவதே கஷ்டம். அதில் ஏனென்றால் அந்த அளவுக்கு பார்க்கலாம். நம்ம பிஃபோர் 1500 இயர்ஸ், பிஃபோர் 1300 இயர்ஸ் நம்ம கலைக்கு ஒரு கல்மினேஷன் பீரியட் என்று சொல்லலாம். அதை கண்டிப்பாக இந்த நூற்றாண்டில் செய்ய முடியவே இல்லை என்று சொல்லலாம். இவ்வளவு சயின்ஸ், இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் கூட இன்னும் சாதாரண இந்த உத்தரமேரூரில் கட்டப்பட்ட அந்த அஷ்டாங்க விமானம் சொல்லுவோம், அதனுடைய கணக்கு முறையில் தெரிந்து கொண்டு அதை கூட இந்த காலத்தில் அது மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியல. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஓல்ட் இஸ் கோல்டு. அது என்றைக்குமே நிரந்தரமாக அதனுடைய விலை மதிக்க முடியாத விஷயங்கள். காலம் கடந்தாலும் இன்றைய காலத்தில் கூட எங்களால் மிகப்பெரிய பழமை வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அதற்கு மேல் செய்ய முடியவில்லை என்று சொல்லலாம். எனவே எதிர்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கல்மினேஷன் 7ஆவது நூற்றாண்டு, 8ஆவது நூற்றாண்டு, 9ஆவது நூற்றாண்டு கலை களஞ்சியங்களை போல் நாமும் கண்டிப்பாக செய்தல் வேண்டும்.
அந்த நிலையை நாம் எய்தல் வேண்டும். அதற்கு தகுந்த கலை கல்லூரிகள் துவக்கப்பட வேண்டும், ஆய்வு மையங்கள் துவக்கப்பட வேண்டும். பழமையை பாதுகாப்பதற்கென்று மிகப்பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் நமக்கு வேணும். பல 1000 கோடிகள் வேண்டும் அதற்கு. பாரத நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கலைகளையும் கட்டடங்களையும் அதனுடைய நுணுக்கங்களையும் எதிர்கால சந்ததியினர் எடுத்துச் செல்ல வேண்டும். எதிர்காலத்திலே நம்முடைய கட்டடக் கலையானது இன்னும் தலை நிமிர்ந்து நின்று பல நூற்றாண்டுகளை சந்திக்க வேண்டும் என்றால், எதிர்கால மக்களுக்கு இதனுடைய நுணுக்கங்கள் சொல்லப்பட வேண்டும் என்றால், நிச்சயமாக நமக்கு ஒரு ஆய்வு அமைப்பு தேவை. இது உலகளாவிய அமைப்பாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எச்சங்கள், நம்மளுடைய பாதிப்புகள், நம்மளுடைய கலையினுடைய பாதிப்புகள் தமிழகத்தினுடைய மாமல்லபுரத்திலேயோ கொடாரக்கலையோ இல்லை அஜந்தாலேயோ மட்டும் இல்லை. இதனுடைய பாதிப்புகள் இந்தோனேஷியாவில் இருக்கின்றது, இதனுடைய பாதிப்புகள் மெக்சிகோவில் இருக்கின்றது, இதனுடைய பாதிப்புகள் சைனாவில் இருக்கின்றது. உலகளாவிய ஒரு மாபெரும் ஒரு துறையாக, கலையாக, கட்டடங்களாக வாழ்ந்தவைகள் தான் நமது சொத்துக்கள். உலகம் தழுவிய ஒரு கலை என்று கூட சொல்லலாம். இட் இஸ் எ யூனிவர்சல் ஆர்ட் என்று சொல்லலாம், யூனிவர்சல் ஆர்கிடெக்சர் என்று சொல்லலாம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எவ்வாறாக நமது நாட்டினுடைய சிறப்பை உலகிற்கு சொல்வதாகவும் பொருள்படலாம், நம்மளுடைய கலைகளையும் கட்டுமான நெறிமுறைகளையும் எதிர்காலத்தில் எடுத்துச் செல்வதற்காக கூட எடுத்துக்கொள்ளலாம். இதை கட்டுவித்தவர்களுடைய சிறப்புகளை சொல்வதற்காக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இன்னும் ஒன்று கூட சொல்ல வேண்டும், ஒரு புஷ்பக விமானத்தை கூட நாம் எதிர்காலத்திலே பறக்க வைக்க முடியும் என்பதற்கு கூட நமக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. ராமாயணத்திலே நாம் படித்து கொண்டு தான் இருக்கின்றோம். புஷ்பக விமானம் என்று ஒன்று இருந்ததாக. கண்டிப்பாக இதற்கு பல 1000 கோடிகள் நாம் செலவிட்டால் இந்த பழமை வாய்ந்த இன்றைய நிலைக்கு கூட அது உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்பாக அந்த புஷ்பக விமானம் அமைக்க முடியும். எனவே இந்த காலத்தில் எவ்வாறாக இந்த கலையானது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அயல்நாட்டிலே அமெரிக்கா முதல் அத்தனை நாடுகளிலும் நம்முடைய பாரம்பரியமானது நம்ம கலைகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ நாடுகளில் நம்மளுடைய இந்து கோவில்கள் அனைத்துமே நம்முடைய பாரத நாட்டு மரபு கட்டடக்கலையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு உரத்திலே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். அதனுடைய வெற்றி முழுக்க முழுக்க மாமல்லபுரத்தினுடைய சிற்பக்கலை கல்லூரிக்குத்தான் உண்டு. அதுதான் இந்த ஆசியாவிலேயே இது வெற்றி பெற்ற ஒரு கலை கல்லூரி என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ சார், நீங்கள் சுவாமி சிலைகள்லாம் செதுக்குறீங்க இல்லையா, அதுக்கான குறிப்புகள் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எதுவும் அளவீடுகள் எதுவும் இருக்கா? ஆமாங்க, நிறைய சிற்ப சாஸ்திரங்கள் இருக்குங்க. எக்கச்சக்கமான சாஸ்திரங்கள் இருக்குது. மயமதம், மானசாரம், சில்பரத்னம், ஐந்திர மதம், காசியப்பம், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிற்ப சாஸ்திரங்கள் இருக்குது. இந்த மரபு சிற்பங்கள், ஏன் மரபு சிற்பங்கள் நம்ம சொல்கிறோம்னா, இந்த வழியாக இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி அமைத்து கொடுத்து அதற்குள் அந்த மரபை காப்பாற்றும் காரணத்திற்காக, எதற்காக இந்த மரபு படைக்கப்பட்டதோ அதை காக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நிறைய சிற்ப சாஸ்திரங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு விநாயகர் எப்படி இருக்க வேண்டும், சுப்பிரமணியர் எப்படி இருக்க வேண்டும், நடராஜர் எப்படி இருக்க வேண்டும், உமை எப்படி இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல ஒரு சிறிய அளவிலான கோயில் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய அளவு பிரமாணங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வாறு நிலத்தை தேர்ந்தெடுப்பது, எவ்வாறு கற்களை தேர்ந்தெடுப்பது, எவ்வாறு நிலத்தடியில் ஃபவுண்டேஷன் எப்படி போடுவது, எப்படி திசையை நிர்ணயம் செய்வது, எவ்வாறாக இந்த ஆலயத்தை மையம் கொண்டு மற்ற ஆலயங்களை எல்லாம் எவ்வாறு ஊர் நிறைய படைப்பது. ஒரு விஷ்ணு ஆலயம் என்றால் ஒரு ஊரிலே விஷ்ணு ஆலயம் எங்கு அமைக்கப்பட வேண்டும், துர்க்கை ஆலயம் எங்கு அமைக்கப்பட வேண்டும், எங்கே மனிதர்களுடைய வாசஸ்தலம், அதாவது எங்கு அவர்கள் வாழ்வ வேண்டும், அவருடைய இல்லம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கு எவ்வாறு வீதிகள், ராஜவீதி என்றெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த வீதிகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், எந்த கணக்கு வட்டத்தில் அவையெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம். எங்களுடைய சிற்ப சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்வோம். நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த சிற்பங்களுக்கெல்லாம் அளவுக்கூறுகளும் அதனுடைய லட்சணம், அதனுடைய அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அதற்கு பிரதிமா மான லட்சணம் என்று உண்டு. பிரதிமா மான லட்சணம் என்றால்
அந்த உருவங்களை எந்த அளவினுடைய அடிப்படையிலே நாம் அமைக்க வேண்டும்? சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்களை எல்லாம் எந்த அளவு முறையிலே அமைக்க வேண்டும்? அதற்கு உத்தம தசதாளம் என்று சொல்வார்கள். நவதாளம் என்று உண்டு. இந்த சக்தி அம்பாள் வடிவங்களை எல்லாம் எந்த தாளத்திலே அமைக்க வேண்டும்? கணபதியை பஞ்சதாளத்திலே அமைக்க வேண்டும். இப்படியாக நவதாளத்திலே, அஷ்டதாளத்திலே, சப்ததாளத்திலே, பஞ்சதாளத்திலே, சதுர்த்தாளம், இப்படி 4, 3, 2 ஏக்கத்தாளம் கூட ஒன்று உண்டு. அதாவது முட்டை இருக்கிறது அல்லவா, அதை ஏக்கத்தாளம் என்று சொல்லுவோம். ஒரு தாளம், அது ஒரு யூனிட். தாளம் என்றால் யூனிட் என்று பொருள். தாளம் சொல்ல ஆரம்பித்தோம்னா, அதை பேச ஆரம்பித்தோம்னா அது பெரிய சப்ஜெக்டாக போயிடும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் மிகப்பெரிய ஓஷன். நான் முன்னர் சொன்னேன் பார்த்தீங்களா, இயற்கையினுடைய இயல்பில் கிடைக்கும் கணக்கு அளவுகளை நாம் பிரயோகப்படுத்ததால் எல்லாம் ஒரு கணக்கு வயத்தில் கட்டுப்பட்டது இருப்பதால் தான் இந்த நாட்டியத்தில் கூட தாளம் உண்டு. திரிபட தாளம், ஷட்தாளம், அட்டதாளம் என்பதையெல்லாம் தாள வரிசைகள். அதுபோன்று சங்கீதத்திலே கூட தாளம் என்று உண்டு. நமது சிற்பத்திலே தாளம் உண்டு, கட்டடத்திலே தாளம் உண்டு. ஏன் ஒரே ஒரு வார்த்தையை எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்தும் என்றால், இது ஒரு தாயினுடைய பிரான்ச்சஸ் என்று சொல்லலாம். அதற்கு கூட ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. மானேன நிர்மிதே பிம்பே ஸ்வயம் ஆபாஜித் தெய்வதம் என்று சொல்வார். இந்த சரியான மானேன நிர்மிதே பிம்பே என்றால் அளவுகளால் செய்யப்படும் வடிவத்திற்கு, உருவத்திற்கு தானாகவே இறைத்தன்மை வந்து விடுகிறது என்று பொருள். அதற்கு ஆட்டோமேட்டிக்லி த டிவைன் பவர் வில் கம் டவுன் அண்ட் ரெஸ்ட் இன் த ஸ்கல்ப்சர்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு இறைத்தன்மை வருவதற்குத்தான் இந்த அளவுக்கூறுகள். இறைத்தன்மை வருவதற்குத்தான் நீங்கள் கூட சொல்லலாம், அது வந்து அதில் சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறோம் நாங்கள். பல இப்போ வந்து உதாரணமாக சொல்லப்போனால் சிவமூர்த்தங்கள் சொல்லுவோம். சிவமூர்த்தங்களை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான 64 சிவமூர்த்தங்கள் உண்டு. அதை நம்ம வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த சிவமூர்த்தங்கள் இந்த சோழர்கள் காலத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி சிற்பங்கள், முருகனுடைய சிற்பங்களும் ரொம்ப வெகு நேர்த்தியாக பல கோயில்கள்லாம் இருக்குது. விநாயகனுடைய வடிவங்களையும் பல கோயில்கள்லாம் இருக்குது. குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் சிற்பங்கள் என்பது நாம் கண்டிப்பாக அறியப்பட வேண்டும். நீங்கள் பல்லவ மன்னர்களுடைய வடிவங்கள் எல்லாம் சிற்பங்களாக பார்த்துருப்போம். இந்த மரபு சிற்பத்தில் மிக முக்கியமான கூறு ஒன்று உண்டுங்க. ஒரு மன்னனை நீங்கள் வந்து வர்ணனை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கடவுளை வர்ணனை செய்வது எப்படி முருகனாக நீங்கள் அவரை காட்டுகிறீர்கள் என்று சொல்லலாம். அதுக்கு ஸ்லோகம் இருக்குது. முருகனுக்கு 4 கை, அதில் மேல் கையில் என்ன இருக்கணும், கீழ் கையில் இருக்கணும், என்ன கலரில் அவர் இருக்கணும், எந்த மாதிரியான அவர் ஒரு கலரில் இருப்பார், எந்த மாதிரி பட்டு பீதாம்பரங்களோடு அவரை வந்து எப்படி வடிவிக்கணும், எந்த மாதிரி மகுடம் வரணும், எந்த மாதிரி ஆபரணங்கள் வரணும்லாம் சொல்லும். அது ஏன் சொல்லப்படுகிறது என்பது தான் நாம் கவனிக்க வேண்டும். இப்போ வந்து எதிர்காலம் வந்து இளைஞர்கள் காலம், ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி கேட்கும் காலத்திலே வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் இந்த கலைகளையும் நாம் விளக்கிச் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த ஆயுதங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சுப்பிரமணியர் சொன்னீங்கன்னா சக்தி வஜ்ரம் இருக்கும், அபயம் வரதம் இருக்கும். இவர் ஒரு சுப்பிரமணியர் வடிவம். பாலசுப்பிரமணியர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னா நின்றுட்டுருப்பார், கையில் அதை ரொம்ப இளமையான வடிவத்தில் பாலசுப்பிரமணியர் இருப்பார். ஒவ்வொன்றும் ஒரு பொருளை சுட்டுங்க எங்கம்மா. இப்போ வந்து அந்த சக்தி ஆயுதம் எதை சுட்டுகிறது, இந்த அபயஹஸ்தம் எதை சுட்டுகிறது, கையை வந்து இப்படி வச்சு இதை கடிஹஸ்தம் சொல்லுவோம், ஊருஹஸ்தம் என்று சொல்லுவோம். இப்படியெல்லாம் அப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னால், அது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 16 சுப்பிரமணியருக்கு முகம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சுப்பிரமணியக்கு ஒரு இங்கே சாதாரண மனிதர்களில் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், சுப்பிரமணியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முகம் இருக்கும், ராமச்சந்திரன் அப்படிங்கிற கூப்பிட்றவருக்கு ஒரு முகம் இருக்கும். நம்ம உருவங்களில் வந்து வித்தியாசமான முகங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அது அனாட்டமிக்கலி இந்த லிவிங் ஹியூமன் பீயிங்குடைய முகங்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு இருக்கும். ஆனால் இறைமுகங்களில் பார்க்கவே முடியாது. அப்படி கண் மூடியிருப்பார், கண் திறந்திருப்பார், அரைக்கண்ணில் இருப்பார். அதுக்கு அர்த்தங்கள் உண்டு. ஸோ இது பார்க்கும்போது உடல் அழியக்கூடியது, இந்த உடல் இன்று நிலையான விஷயம் அல்ல, உயிர் ஒன்று தான், ஆன்மாதான் நிலையான விஷயம் அப்படிங்கிற சொல்கிறது. இந்த ரஜினி படத்தில் லேட்டஸ்ட்டாக ஒன்று பேசுவார் பாருங்கள், நீ எனப்படுவது உயிரா உடலா அப்படின்னு கேட்பாங்க. மூன்றும் இல்லை, அது வந்து செயல்னு சொல்லுவார்.
அந்த செயலைத்தான் இந்த நம்மளுடைய சிற்பங்கள் காட்டுகின்றன, அந்த குணத்தை தான் காட்டுகின்றன, இந்த குண வடிவங்கள் என்று சொல்லலாம். ஸோ நாம் கண்ணால் காணும் இந்த உலகத்திலே இருக்கும் விஷயங்கள் அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை குணத்தின் மூலமாக தான் சுப்பிரமணியன் என்பதை தன்னுடைய குணத்தாலும் தன்னுடைய அபயங்களாலும் தன்னுடைய அபிநயங்களாலும் தான் முருகர், சுப்பிரமணியர், ராமர், லக்ஷ்மணன் என்று சொல்லப்படுவார்கள். இந்த மாதிரி ராமர் இருந்தாரான்னு கேட்க முடியாது. ஸோ கான்டெம்பரரி ஆர்ட்னு ஒன்று இருக்குது. கான்டெம்பரரி ஆர்ட், மாடர்ன் ஆர்ட், அது ஒரு வகை ஆர்ட். நம்மளுடைய பாரம்பரிய ஆர்ட் இதில் குணத்தை காட்டும் வடிவங்கள் தான். சார், நீங்கள் பெருந்தச்சனா இருந்து எந்தெந்த கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் பெருந்தச்சனாக இருந்து செய்த கோயில்கள், அதற்கு முன்னர் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கட்டடக்கலைத்துறையில், மரபு கட்டடக்கலைத்துறையில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஒன்று வேணும். அது இன்றைக்கி இருக்கிற என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி நாமும் அவர்களுடன் இருக்க வேண்டும். நவீன காலத்திலே இந்த மரபு சிற்பங்களை அதன் ஓட்டத்திற்கு தகுந்தவாறு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு அலுவலகம் நான் 1983 எப்போ நான் கம் அவுட் ஃப்ரம் த கல்லூரியிலேருந்து வெளியே வந்த உடனே அதை ஒரு எல்லோருக்கும் கிடைக்கும் எளிமையாக அடையக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய ஊழியர்கள்லாம் வச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி பண்ணி அதை மூலமாக உலகளாவிய பல பணிகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் தேரழந்தூரில் கம்பருக்கு ஒரு நினைவு சின்னம் கம்பர் பிறந்த ஊரிலே ஏற்படுத்தப்பட்டது. அது அடியேன் தான் செஞ்சேன். அதுக்கு டிசைன் பண்ணது நான் தான். அப்படியாக பல ஆலய